Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் இரை போட்டு வளர்த்து வருவதாக நீண்ட காலமாக குற்றம் சாட்டினாலும் அங்கு கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் இராணுவ உயரதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டது அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாலும் தீவிரவாத முகாம்களுக்கு தளபதி போல இருந்த அதிமுக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் பயங்கரவாதி மசூத் அசாரின் தம்பி ரவூப் அசார், முடாசிர் கதியான் காஸ் என்கிற அபு ஜூண்டால் என்கிற காஸ், ஹபீஸ் முகமது ஜமீல், முகமது யூசுப் அசார், காலித், முகமது கசன்கான் உள்ளிட்ட 7 பேர் முக்கியமானவர்கள். முடசார் கதியான் காஸ் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடையவன். இவன் முரிட்கே பகுதியின் பொறுப்பாளராக இருந்ததாக கூறப்படுகின்றது. முடாசிர் கதியானின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசீம் முனீர் மற்றும் பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் சார்பாக அவரது உடலில் மலர் வளையம் வைக்கப்பட்டது. ஜமாத் உத் தவா அமைப்பைச் சேர்ந்த சர்வதேச பயங்கரவாதி ஹபீஸ் அப்துல் ரவூப் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜெய்ஸ்-இ-முகமது இயக்கத்துடன் தொடர்புடைய ஹபீஸ் முகமது ஜமீல், இவன் பயங்கரவாதி மசூத் அசாரின் மூத்த மைத்துனர் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இவன் பஹாவல்பூரில் உள்ள மர்கா சுப்ஹான் அல்லாவின் பொறுப்பாளராக இருந்ததாகவும் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாத கருத்துக்களை போதித்து இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்ப்பது, ஜேஇஎம்மிற்கு நிதி திரட்டுவதிலும் தீவிரமாக ஈடுபட்டவன் என்றும் கூறப்படுகிறது. முகமது யூசுப் அசார் என்கிற அசார் உஸ்தாத், முகமது, சலீம் மற்றும் கோசி சஹாப் என்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்த இவன் ஜெய்ஸ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவன் என்றும் மசூத் அசாரின் மைத்துனர் என்றும் கூறப்படுகின்றது. இவன் ஜெய்ஸ்-இ-முகமது இயக்கத்திற்கு ஆயுத பயிற்சி அளித்ததாகவும் ஜம்மு காஷ்மீரில் பல பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. IC-814 விமான கடத்தல் வழக்கில் அசார் தேடப்பட்டு வந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இரையாகி இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. காலித் என்கிற அபு ஆகாஷா என்று அழைக்கப்படும் இவன் லஷ்கர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடையவன். ஜம்மு காஷ்மீரில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்த காலித் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆயுத கடத்தலில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜெய்ஸ்-இ-முகமது இயக்கத்தின் செயல்பாட்டு தளபதியாக இருந்த முகமது கசன்கான், பயங்கரவாதி முஃப்தி அஸ்கர் கான் காஷ்மீரியின் மகன், தலைமுறையாக தீவிரவாதியாகவே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதில் இவன் முக்கிய பங்கு வகித்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவால் அழைத்தொழிக்கப்பட்ட அனைத்து அயோக்கிய பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கிலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள், அந்தந்த பகுதி முக்கிய அரசியல் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டதாக ஆடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியானது. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.